இதோ சந்து வந்துட்டான். என்ன மச்சான் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, இவனுக்கு தலைவலிக்குது ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான். அண்ணா சந்து இப்ப மாத்திரை கூட எதுவும் போட மாட்டான். கேட்டா சோமண்ணன் தான் போட வேணாம்னு சொன்னாராம். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது. அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, என் சொந்த தம்பி மாதிரி. நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான்மா சொல்லுவேன். சோமண்ண மினி இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிடுவாங்க. மச்சான் இங்கிலீஷ் மருந்துன்னா அவ்வளோ மோசமானதும் இல்லை. அதை யூஸ் பண்ண வேண்டி வந்தால் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் இந்த இஞ்சி மஞ்சள்லாம் வேலையே செய்யாது. ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதில் என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி எதையும் தெரிஞ்சுக்காம கண்ட மேனிக்கு அதை சாப்பிட வேண்டியது. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அக்கா திரும்ப வந்துட்டாங்களா? வந்துட்டேன். ஒரு சின்ன ஹோம் சிக் தான். அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சிருக்கால. சரி நான் வரேன். சரிண்ணா. ஷாலினி, நம்ம நாளைக்கே ஹனிமூன் ட்ரிப் போலாமா? எப்ப போறோங்க? ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு வரலாம். ஒரு வாரமா? சூப்பர்ங்க. எங்க போறோங்கிற லிஸ்ட் ரெடி பண்ண வேணா? லிஸ்ட்லாம் எதுக்கு? நம்ம கொடைக்கானல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன ஓகேவா? ஒரு வாரத்துக்கு தானே சொன்ன? இது அவனுக்கான இயற்கை சாப்பாடு. இதுவா? ஆமா. இதை எங்கேயாவது பத்திரமா வைக்கணும். இது என்னது? அவன் இதுல மட்டும்தான் பல்லு விளக்குவான். இதுலயா? இயற்கை பேஸ்ட். பாத்து போமா. என்ன பண்றான் இவன்? இந்த வண்டிக்கு பேப்பர்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. கொடைக்கானலுக்கு போவோமா? போனா மட்டும் போதுமா? திரும்ப வர வேணாமா? உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு. நக்கல் கொடைக்கானல் போய் என்ன பண்ண போறான்? என்ன சாஜி காரெல்லாம் வந்து நிக்குது? அதுவா, நம்ம சோம ஹனிமூனுக்கு போறான். எங்க காய்கறி தோட்டத்துக்கா போற? அப்படித்தானே சோமா? இதுக்கு பதிலா இப்பவே சொல்லவா இல்ல போயிட்டு சொன்னா போதுமா? வேணாம் சாமி, நான் ஒண்ணுமே கேட்கல. கிளம்பு, காத்து வரட்டும். இந்தா கிளம்பிட்டேன். அம்மா, நான் ஊர்ல இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்காம விட்டுறாதீங்க. சரிடா, நீ கிளம்பு. வா, போயிட்டு வாமா. போயிட்டு எப்படி இருக்க? ஷாலினி, ஏரியாச்சா? ஏரியாச்சு, வண்டி எடுக்கிறேன். பாய். ஹனிமூனுக்கு உங்களை கூட்டு போலியாக்கா? நம்ம மூணெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கதான் நிறுத்து. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? இங்கதான் 2 நிமிஷத்துல வந்து. சரிம்மா, வெயிட்டிங் சார்ஜ் தந்தா போதும். மட்டன் பப்ஸ் இருக்கா? மட்டனா? சிக்கன் இருக்கு, முட்டை இருக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் நீயே சாப்பிடு. சிக்கன் பப்ஸையும் எக் பப்ஸையும் எடுத்து கொடு. இங்க இருந்து ரைட் எடுத்து உள்ள போனா கொடைக்கானல் போய் சேர்ந்துடலாம். ஷாலினி, நீ பழைய மனோரகம் படம் பார்த்திருக்கியா? இல்ல, நான் அந்த படம் பார்த்தது இல்லையா? மணிரத்னம் சார் எடுத்ததுலயே ஒரு அழகான காதல் காவியம் தெரியுமா அது? இல்ல, நல்ல பிரமாதமான படம்னு சொல்ல வரேன். டேய், நம்ம கொஞ்சம் இங்க சுத்தி பார்த்துட்டு போலாம். அந்த பாட்டு இருக்கா? இருக்குன்னா போடு. நீங்க சொல்லும் போதெல்லாம் வராது. இருங்க, செக் பண்ணி பார்க்கறேன். போட்டு விடு. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். போட்டாச்சு. மாட்டிக்கிட்டு என்ன ஆக போகுதோ?
வந்திருக்கலாங்க. நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு, ஒரு அவசரம் இல்ல. பொறுமையா ரிலாக்ஸா ஏறி போனா மட்டும் போதும். ம்? என்ன ஒரு ஃபீல்ல. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம அம்மாவை கூட்டு வரலான்னு. நம்ம இந்த பஞ்சாமிரதத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கி உங்க வீட்லயும் கொடுக்கலாம்ல, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம இங்க வந்தோடனே வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். வா. ஒரு வாரம் எப்படி போச்சுனே தெரியல. கடவுள் நம்பிக்கையே இல்லாத அவரு என் உடம்பு குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பே பிளான் பண்ணாருன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்ஜாய் பண்ணேன். போலீஸ் உனக்கு விளையாட்ட பச்சை எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன். போலீஸ் கொன்றடா. சார், நிசார்கிட்ட அடிக்க வேண்டாம்னு சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சார், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துற வழியை பாருங்க. சார், உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நான் எந்த தப்பும் பண்ணல சார். அப்புறம் ஏன்டா எஸ்கேப் ஆன? ம் சார், மாஸ்டர் உள்ள இருக்காரு. இருக்காரு. இப்போ பாரு. மாஸ்டர், ஜோஜியை மறுபடியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. டேய், ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. சரி, தேங்க்யூ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா? இப்பதாம்மா வந்தேன். நிசார் மேடம், என்னாச்சு? அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். 2 நாளா அவன் உள்ளதா இருந்தான். ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சர்வேலன்ஸ் டியூட்டிக்காகவே ஆளுங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் மேடம். செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ் மேடம். போலாமா? ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே அந்த கடையிலையும் விசாரிப்போம்.
குடிக்க தண்ணி பாட்டில் ஒன்று கொடுப்பா. கூல்ட்ரிங்க்ஸ் தரவா? ஆ. ஆமா, அந்த வக்கீல் பாபு வீடு எங்க இருக்கு? அதுவும் அந்த பேங்க்குக்கு பின்னாடி தான். அங்கேருந்து 3வது வீடு. ஆ. ஜோஜியோட அப்பா தானே? ஆமா. உங்களுக்கு ஜோஜியை தெரியுமா? தெரியுமே, நான் தானே பார்த்துட்டு இருந்தேன் ஜோஜியோட கேஸ்லாம். நீங்க எங்க இங்க? ஜோஜியோட கேஸ் விஷயமா வக்கீலை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சரி, பார்த்துட்டீங்களா? இன்னும் இல்லை. வக்கீல் பாபுவை தான் பார்க்கணும். உனக்கு தெரியுமாம்மா? தெரியும், ஆனா அவரை விட நல்ல வக்கீல் போகன் தான். அவர் எடுத்த கேஸ் இப்போ வரைக்கும் ஒன்று கூட தோத்ததில்லை. அந்த வக்கீல்கிட்ட எங்களுக்காக உங்களால் பேச முடியுமா? ஷுவர்.